திரு ராஜகம்பீரன் அப்பாஸ், ராமதாஸ் ஓபிஎஸ் எதிர்கால திட்டம் என்ன, களத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் அறிந்தது தான். என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏறக்குறைய எதிர்பார்த்த கூட்டணி கதவுகள் இல்லை, வேற எதிர்பார்க்காத கூட்டணி நோக்கி நகரப் போகிறார்கள் அப்படின்னா நிறைய கருத்துக்கள் உழவதை நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க கம்பீரன் அப்பாஸ்? மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய முகமாகத்தான் பேசி வருகிறார். கடந்த கால தவறுகளிலே இருந்து பாடம் கற்றுக்கொண்டதற்கான சில வார்த்தைகளையும் பேசுகிறார். திருமாவளவனை நான் ஏற்றுக்கொள்வேன் கூட பேசுகிறார் சமீபத்தில் அரசியலில். ஆமா, திருமாவளவனுக்கு இணக்கமான கருத்தை கடந்த காலங்களிலே சொல்லாதவர் இப்போது சொல்லுகிறார். அது முழுமையாக என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றாலும் ஒரு இணக்கமான போக்கை கையாள விரும்புகிறார். அப்படிங்கிறப்ப ஒரு மாநில கட்சியினுடைய கூட்டணியிலே இருப்பதுதான் தேசிய கட்சிகளினுடைய கூட்டணிக்கு கீழே இருப்பதை விடவும் ஒரு சிறு கட்சிகளுக்கு பாதுகாப்பானது. ஏன்னா பெரிய அரசியல் கட்சிகள், தேசிய கட்சிகள் இன்னைக்கு சிறிய கட்சிகளை விழுங்குகிற காலமாக இருக்கிறது. அதை பாஜக அதிமுகவினுடைய பலத்திலே பாதியை குறைத்து விட்டது. ஏறத்தாழ பாமகவுக்கும் அதே நிலைமை தான். பாதி பாமக தான் இருக்கு. இப்ப மீதி பாமக தேர்தல் ஆணையமும் உச்சநீதிமன்றம் தான் சொல்லணும் யாருக்கு தேர்தல் சின்னம் கொடுக்க போறாங்க, அங்கீகாரம் கொடுக்க போறாங்க. இதெல்லாம் வழக்கில் இருக்கு. அதனால இப்ப இரண்டு அதிமுகவினுடைய தேய்மானமாக இருந்தாலும் சரி, பாமகவினுடைய தேய்பிறை காலமாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்கும் பொதுவாக இருப்பது பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய தலையீடு தான் இதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது. பாஜக நேரடியாகவும் தலையிடுது, மறைமுகமாகவும் தலையிடுகிறது, தேர்தல் ஆணையங்களின் வழியாகவும் தலையிடுகிறது, வேறு வேறு உச்ச நீதிமன்றத்தில் இவர் பல வடிவங்கள்ல சிறிய கட்சிகளே அவர்கள் பாதிக்க வைக்கிறார்கள் என்றுதான் இது தொடர்ச்சியா இங்க வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு. கூட்டணி வழக்கமான ஒரு நகர்வு தானே, இதுல எல்லாத்திற்கும் பாஜக தான் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? இது சும்மா களத்துல எப்பவுமே தொடர்ந்து இது ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு இல்ல. அவருக்கு சிபிஐல வழக்கு, பாமக சிக்கலுக்கும் பாஜக தான் காரணமும். ஆமா, அன்புமணிக்கு வழக்கு இருக்கிறது, சிபிஐ வழக்கு இருக்கிறது. அவர் ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துல மருத்துவ ஏதாவது ஒரு விதத்துல யாரு எல்லாரு மேலயுமே ஒரு வழக்கு இருக்குது. எல்லா கட்சிகளுக்கும் இந்த வழக்கு அதுதான் பாஜக பொருந்தும் அல்லவா? அதுதான் பாஜகவுக்கு அதுதான் பெரிய பலமாக இருக்கு. திமுக சார்ந்தவர்கள் மீது வழக்கு இருக்கிறது, அமைச்சர்கள் மேல எல்லாம் வழக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் எதிர்கொள்கிறார்கள், பாஜகவோடு சமரசம் செய்து கொள்ள மறுக்கிறார்கள். மற்ற கட்சிகள்லாம் அச்சத்தின் காரணமாக அவர்கள் விசாரணை வளையத்துக்குள்ளே வந்துவிட்டாலே முழுமையாக தனித்தன்மை இழந்து விடுகிறார்கள் என்கிற வேறுபாட்டை பார்க்க முடிகிறது. அதனால அன்புமணி நியமிக்கப்பட்டவர், ராமதாஸ் தான் கட்சியுடைய நிறுவனர், தொடக்க காலத்திலே இருந்து அந்த கட்சியை உருவாக்கியவர். அதனால ஏற்கனவே ஜி.கே. மணி எப்படி தலைவராக இருந்தாரோ, அதுக்கு முன்னாடி பேராசிரியர் தீரன் எப்படி தலைவராக இருந்தாரோ, அது மாதிரி இவரால் நியமிக்கப்பட்ட தலைவர். எப்பவுமே நீங்க உழைப்பின் வழியாக ஒன்றை அடையாமல் நியமனத்தின் வழியாக ஒன்றை அடைகிற போது அந்த உழைப்பினுடைய அருமை புரியாதவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். நீங்க ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருமே நியமிக்கப்பட்டவர்கள் தான், சசிகலாவால் நியமிக்கப்பட்டவர்கள் தான். அப்ப ஒரு முழுமையான ஆளுமை பண்பு இல்லாதனால தான் இந்த சண்டை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதிமுகவில். ஏறத்தாழ அன்புமணியும் தலைமை பண்பு இல்லாத ஒரு காரணத்தினால தான் அது சிக்கலுக்குள்ளாகிறது. ஏன்னா ஜி.கே. மணிகிட்ட தலைமை பொறுப்பை ராமதாஸ் கொடுத்தாரு, திரும்ப அந்த பதவி காலம் முடிகிற போது அவர் திரும்ப ஒப்படைக்கிறார். தீரன்ட்ட தலைமை பொறுப்பை ஒப்படைக்கிறாரு, மீண்டும் அந்த தலைமை பொறுப்பை திரும்ப தர்றாரு. ஆனா அன்புமணிட்ட தலைமை பொறுப்பை கொடுக்கிறாரு, திரும்ப அவர் தர மறுக்கிறார். அப்ப அவர்கள் உழைப்பின் வழியாக வராமல் குறுக்கு வெட்டுல அரசியல்ல முன்னேறி வருகிறவர்களுக்கான சிக்கலாக இதை பார்க்க வேண்டும். முன்னவர் இரண்டு பேரும் குடும்பத்தினர் அல்ல, இல்ல குடும்ப மகனாகி விட்டதால் இந்த சிக்கலோ இல்ல. குடும்பம் என்பதை தாண்டி ஒருத்தருடைய குணாதிசயம்னு ஒண்ணு இருக்குல்ல, தான் தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும், தான் தான் கட்சி. ஏன்னா 2022 அவர் கட்சியினுடைய தலைவராக, மாநில தலைவராக அன்புமணி தேர்வு செய்யப்பட்டார். 2005 அவருக்கு பதவி காலம் முடிஞ்சிருச்சு. அவர் 2023 தான் அவர் தேர்வு செய்யப்பட்டார் என்று போலி ஆவணங்களின் வழியாக தன்னை தலைவராக தேர்தல் ஆணையத்திலே தவறான தகவல்களை காட்டி மோசடியாக அதை பெற்றிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை நம்ம சொல்லல, மருத்துவர் ராமதாஸ் சொல்லுகிறார். அப்ப கட்சியில இந்த பிளவுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்னன்னா, கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்படாதான் தற்காலிக தலைவர்களாக இருக்கிறவர்கள் நிறுவன தலைவர்களை எதிர்த்து சிக்கல்கள் அப்படியே நம்ம வச்சிடலாம். அதிமுகவோடு கையெழுத்தாகிவிட்டது. இப்போ அடுத்த கட்டமா மருத்துவர் எங்க போவார், என்ன பண்ண போவார்ன்றதான். மருத்துவர் எப்பொழுதுமே ஆரம்ப கால சிக்கல்கள் நாடு அறிந்ததுதான். அது அப்படியே போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். நம்ம அதுக்கப்புறமா அடுத்த நகருக்குள்ள போயிட்டாங்க. அலையன்ஸ்குள்ள அன்புமணி ராமதாஸ் கையெழுத்தாகிவிட்டது. இப்போ மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக என்ன செய்ய போகிறது? மருத்துவர் அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு இருக்காரு. மருத்துவர் எப்படி பார்க்கலாம்? மருத்துவர் எப்போதுமே திமுக அதிமுகவை மிரட்டி பழக்கப்பட்டவரே தவிர அவர்களுக்கு அடிபணிந்து பழக்கப்பட்டவர் அல்ல.
இப்பயும் கூட திமுக வாசலை திறக்காதா, அதிமுக வாசலை திறக்காதா என்கிற இடத்துல அவர் இல்ல. அவர் மாமல்லபுரம் மாநாட்டில எல்லாம் பேசும்போதே சொன்னாரு, சமுதாயத்தினுடைய அதிமுக ஆப்ஷன் இல்ல, இப்ப முடிஞ்சிருச்சு. எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், கடந்த கால வரலாற்றுல இருந்து சொல்றேன். அவர் கடந்த முறை சொன்னாரு, சமுதாய ஓட்டை மட்டுமே பெற்று எந்த கட்சியின் தயவு இல்லாமலே நான் 4-5 எம்எல்ஏக்களை பெற்றவன் அப்படிங்கிற விஷயத்தை கடந்த முறை சொல்லியிருக்கிறார். அதனால அவருடைய சமூக வாக்கு வங்கியை தான் அவர் நம்புகிறாரே தவிர எந்த கட்சியின் மீது நம்ம சவாரி போறது அப்படிங்கறத அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. திமுக கூட்டணி ஏற்கனவே நிறைந்திருக்கிறது, அதுக்கு யாருமே கூட்டணியை விட்டு வெளியேறல. கூடுதலாக ஆப்ஷனா திமுக கூட்டணி தான் ஒரே ஒரு வாய்ப்பு அப்படின்னு பேசும்போது அங்க அதுக்கான அதற்கான வாய்ப்பு இல்லை என்ற இடம் விசிகாங்க இருக்குது. இல்ல, வலுவான கூட்டணியா இருக்கு. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? விசிகாவுக்கும் பாமகவுக்குமான முரண்பாடு என்பது நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ராமதாஸுக்கு ஆதரவான குரலை திருமாவளவனும் பேசியிருக்கிறார் சமீபத்தில். அந்த அன்புமணிக்கும் ராமதாஸுக்குமான பிரச்சனை வந்தபோது அவர் மூத்தவர், அரசியலில் அவர் பண்பாளர் அப்படின்லாம் பாராட்டு வார்த்தைகளோடு சொல்லி அவருக்கு அந்த உட்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட விரும்பவில்லை என்றாலும் அந்த உழைப்பினுடைய அடையாளமாக ராமதாஸை தான் பார்க்க முடியும் என்பது மாதிரியான கருத்துக்களை, நேர்மறை சிந்தனைகளை திருமாவளவனும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதனால பாமக விசிக முரண்பாடு என்பது அடுத்த தலைமுறை வரைக்கும் தொடரப்போகிறதா அல்லது தேர்தல் காலங்களிலே முடிவுக்கு வரப்போகிறதா என்பதை 2 கட்சியினுடைய தலைவர்கள் தான் முடிவு செய்யணும். திமுக கூட்டணி நம்ம ராமதாஸ் இது குறித்து பேசும்பொழுது அந்த பக்கத்துல ஓபிஎஸ் ஓட நிலை, ஓபிஎஸ் ஓட அவர் என்ன பண்ண போறார் அடுத்து, தேர் இஸ் நோ ஆப்ஷன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெள்ள தெளிவாக தெரிவித்துட்டார் 2 தினங்களுக்கு முன்னாலும். என்ன பண்றதா? 2026 தேர்தலுக்கு பின்புதான் எது உண்மையான அதிமுக என்று தெரிய வரும். ஏன்னா இந்த வீழ்ச்சி அவர்களுக்கு எவ்வளவு மோசமாக இருக்கு. ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி என்று அவர் வர்ணிக்கப்படுகிறாரு. தேர்தல் அரசியல்ல தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருக்கிற ஒருவர் தலைமை பொறுப்பிலே இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு அந்த கட்சிக்காரர்களுக்கே ஒரு முணுமுணுப்பு இருக்கிறது. அவருடைய ஆதரவாளர்களுக்கு மத்தியிலேயே கூட நாம் தொடர்ந்து தோல்வி பெறுகிறோமே என்கிற ஒரு உளவியல் சிக்கல் அவர்களுக்கு இருக்கிறது. அப்ப அதை கடந்து இந்த தேர்தலிலே ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பின்னடைவை சந்தித்தால் அவருடைய தலைமை மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாக்கப்படும். அந்த கட்டத்தை நோக்கி தான் ஓபிஎஸ் அரசியல் செய்கிறார். தலைமை பாஜகவோடு சேர்ந்த போதே இன்னும் எந்த கட்சியுமே கூட்டணி வரல, எந்த கட்சியுமே கூட்டணி வரலன்னு நீங்களே கூட நம்ம அமர்வுகளை நிறைய பேசியிருக்கீங்க. அன்புமணி ராமதாஸ் சேர்ந்து விட்டார், அடுத்து இன்னும் நிறைய இந்தியா கூட்டணியில இருந்து வெளியே வர காத்திருக்கின்றன. இந்தியா அந்த தரப்பிலும் பேசுகிறார்களே பாஸ், அதெல்லாம் நீங்க ஏற்கனவே அன்புமணி அந்த கூட்டணியில தான் இருந்தாரு. திடீர்னு இப்ப வைகோ திமுக கூட்டணியில இணைஞ்சாருன்னு சொன்னா அது புதிய செய்தியா? அவர் அங்கேதானே இருக்காரு. அது மாதிரி தானே இப்ப நீங்க சொல்றது. என்டிஏ கூட்டணியில தான் தொடர்கிறார். போன வாரம் வரைக்கும் அந்த கூட்டணியில வரல நீங்களே பேசியிருந்தீங்க. இப்ப வந்தோடனே அவர் அந்த கூட்டணியில இருக்காருன்னு சொல்றீங்க. தேர்தல் காலத்து பேரத்திற்காக கொஞ்ச நாள் இப்ப தேமுதிக நாடாளுமன்ற தேர்தலோடு பயணித்தார்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தார்கள். ஆனா இப்போ நடைபெற போவது சட்டமன்ற தேர்தல் அல்லவா? அதிமுக பழைய வலிமையோடு இல்லை. அதிமுக சிதறுண்டு கிடக்கிறது, சிதைந்து கிடக்கிறது. அதனோடு யார் கூட்டணி போனாலும் வெற்றி பெறுவார்களா என்கிற சந்தேகம் தான் நமக்கு மிஞ்சுகிறது. அதனால அன்புமணி பாஜக மத்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வழக்குகளுக்கு அஞ்சிதான் ஒரு கூட்டணி வைக்கிறாரே தவிர உண்மையிலேயே அந்த கட்சியின் குரலாக அவர் இருந்தால் அவர் மருத்துவர் ராமதாஸுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்திருப்பார். அதை மீறிய ஒரு அரசியலை அவர் செய்கிறார் என்று சொன்னால் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய தலையீடு, விசாரணை வளையத்தின் வழியாக அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி, இதெல்லாம் சேர்ந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு இயல்பான கூட்டணியாக இல்லை. இது மிரட்டப்பட்ட கூட்டணியாக இருக்கிறது. நீங்க யாருக்குமே அதுல உள்ளுக்குள்ள எந்த ஆதாரம் எந்த கிரவுண்ட் நீங்க புதுக்கோட்டைக்கு வழக்கு நாடறியும் அதற்கு இவ்வளவு நேரேட்டிவ் சொல்றீங்களே, மிரட்டப்பட்ட கூட்டணி அப்படிலாம் எப்படி? புதுக்கோட்டை வரைக்கும் கூட்டணி வைப்பதனாலே மிரட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்றது சரியா? ஏன்னா நான் முன்னமே சொன்ன எல்லார் மேலும் வழக்கு இருக்கிறது, எல்லா கூட்டணிகளுக்குள்ளும் இந்த எல்லா அரசியல் தலைவரும் எல்லாமே மிரட்டிதான் கூட்டணி வைக்கிறார்களோ? ஆமா, அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் எந்த கொள்கை பிரகடனம் செய்யாமல் கூட்டணி வைக்கிறார்கள். நீங்க எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் எதற்காக வெளியேறணும்னு சொல்லவே இல்லை. நான் ஏன் வெளியேறணும் சேரும் போதும் கொள்கை ரீதியான விளக்கம் சொல்லல. திடீர்னு ஒரு நாள் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டாரு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் டெல்லிக்கு போறப்ப அவருடைய அலுவலகத்தை சுத்தி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு சரி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் திடீர்னு அங்கே போய் சேர்ந்துட்டார். அப்ப கொள்கை ரீதியாக அவர்கள் இதை அணுகுகிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கொள்கை ரீதியாக அணுகவில்லை என்றாலே அதனுடைய உள்குத்து விசாரணை வளையமாகத்தான் இருக்க முடியும். வேறு எந்த காரணம் சொல்ல முடியும்? அவர்களே சொல்லலையே. அதை சொன்னாதானே அவர்களை இந்த கொள்கைக்காக நான் ஆதரித்தேன், இந்த கொள்கை முரண்பாட்டின் காரணமாக நான் வெளியேறினேன் அப்படின்னு யாரையா சொல்லியிருக்காங்களா? திமுக கூட்டணி 52 விழுக்காடு, விட்டு கொடுத்தல் 25 விழுக்காடு என எக்ஸில் பதிவிட்டிருக்கிறார்கள். அதே போல வலையொலியில் தனி கட்சி என்று 32 விழுக்காட்டினரும், திமுக கூட்டணி என்று
52 விழுக்காட்டினரும் விட்டுக் கொடுத்தல் என்று 16 விழுக்காட்டினரும் தங்களுடைய கருத்துக்களை தீர்ப்புகளாக பதிவிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக பேசலாம். திரு அப்பாஸ், உங்களுடைய கருத்து, பார்வை மக்கள் தீர்ப்பு தொடர்பாக. ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் மாதிரி கட்சிகளுக்குள்ள பிளவு ஏற்பட்டால், பிரிவு ஏற்பட்டால், சண்டை நடந்தால் யாருக்கு கொண்டாட்டம்? பாஜகவுக்கு கொண்டாட்டம் என்கிற நிலைமையை நோக்கி அவர்கள் காய் நகர்த்துகிற போது கல யதார்த்தம் வேறொன்றாக இருக்கிறது. கல யதார்த்தம் முழுக்க முழுக்க திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த கருத்து கணிப்பில் பல பேர் குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ட்விட்டர்லையும் சரி, யூடியூப்லையும் சரி, திமுக கூட்டணிக்கான அந்த சதவீதம் என்பது 52% என்று சொல்றாங்க. அப்ப இந்த பிளவை யார் உருவாக்கினார்களோ அவர்களுக்கு அதுல பயன் இல்லை. யார் இந்த வலையை விரித்து வைத்தார்களோ அதுல அவர்களுக்கு அது சிக்கல. அதற்கு நேர் எதிர் முகாமாக இருக்கிறவர்களுக்கு தான் இது பலாபலனை தருகிறது. அரசியல் ஆதாயம் என்பது முழுக்க முழுக்க இது எதிர்நிலைப்பாட்டில் இருப்பவர்களுக்கு போகிறது என்கிற போது திமுக ஆதரவு நிலைப்பாடு என்பது அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்கிறேன். ஆளாளுக்கு எடுக்கிற முடிவு எங்களுக்கு சாதகமாக தான். அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஆமா, நீங்க அடிச்சுக்கிட்டது மூலமாக திமுக ஆட்சி எந்த சேதாரமும் இல்லாமல் இரண்டாவது முறை தொடர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது மாறும் என்பதைத்தான் இந்த அடுத்த ஆப்ஷன் பார்க்கும்போது தனி கட்சிக்கு தந்திருக்கிறார்கள். இது எப்படி பார்க்கலாம் பாஸ்? தனி கட்சி அப்படிங்கிறது நிரூபிக்கப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை நீங்க களத்துல இன்னைக்கு புதிதாக ஒரு கட்சியை கொண்டு போய் ஒரு கொள்கையோ கோட்பாட்டையோ ஆளையோ கொண்டு போய் சேர்க்கறதுல நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கிறது. பல கட்சிகள் தமிழ்நாட்டில் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாம இருக்காங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியெல்லாம் சதவீத கணக்கை சொல்லிக்கிட்டே திருறாங்க 15 வருஷமா. இன்னும் ஒருவர் கூட சட்டமன்றத்துக்கு போக முடியல, ஒருவர் கூட டெபாசிட்டே வாங்க முடியல, கட்டுத்தொகை வாங்க முடியாத கட்சிகளாக பல கட்சிகள் இருக்கு. அதனால மேடையில் ஆவேசமாக பேசுவதன் மூலமாக ஒரு கட்சி எழுச்சி பெற்று விட்டதாக அங்கனக்குள்ள கைதிட்டுறவங்களை நம்பி நம்ம அந்த கூட்டத்திற்கு அப்பால் இருக்கிறவர்கள் தான் அதை தீர்மானிக்கிறார்கள். கட்சிக்காரர்களே அதை தீர்மானிக்க முடியல. கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறார்கள். இப்ப பன்னீர்செல்வம் போய் ஓபிஎஸ் அவர்கள் போய் என்ன சுயேட்சை என்னத்தை செஞ்சிட போறாருன்னு அதிமுக காரங்களே நினைச்சாங்க. ஆனா அவரு 3.5 லட்சம் ஓட்டுக்கிட்ட வாங்கிட்டாரு. அப்ப கணிக்கிறது அப்படிங்கிறது பல இடங்கள்ல தவறாகவும் முடிகிறது. அதனால தனி கட்சி என்பது நடைமுறையில பெரிய அளவுல இருபெரும் கட்சிகளுக்கு தான் சாத்தியங்கள் கூடுதலாக இருக்கிறது. பிற கட்சிகள்லாம் கூட்டணி வலிமைக்கு பயன்படலாமே தவிர தனித்தவர்கள் அதிகார மையமாக மாற முடியாது என்று நான் நினைக்கிறேன். விட்டு கொடுத்தல் அப்படின்ற மியூச்சுவலுக்கு 25-16 விழுக்காட்டின்னு சொல்லியிருக்காங்க. அது பாலிடிக்ஸ் பலவீனப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு அந்த விட்டு கொடுத்தல் ஒண்ணுதான் பலப்படுத்துவதற்கான வாய்ப்பு. அது விட்டு கொடுக்கிற யாருமே தயார் இல்லையே. இபிஎஸ் தயாரா இல்ல. அவர் இரும்பு மனிதராக இருக்கிறார். சேலத்துல இரும்பு உருக்காலையிலிருந்து உருவானது மாதிரி இருக்காரு. அவர் எந்த கதவையும் திறக்க மறுக்கிறார். அது அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவு. பகையாளியாக இருக்கிற பாஜகவோடு இணக்கம் காட்டி விட்டு பங்காளியை தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதிமுகவினுடைய மிக மோசமான பின்னடைவுக்கு அவர்களுடைய இந்த பிளவு அரசியல், பாஜக அரசியல் பெரிய காரணமாக இருக்கிறது. அதை சரி செய்து கொள்ளாத வரைக்கும் அதிமுக அதிகார பீடத்தை நெருங்கவே முடியாது. நீண்ட தூரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை தள்ளி வைப்பார்கள்.